நம்ம நாட்டு நாய்களுக்கு எதிராக மிகப்பெரிய சரி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டு நாய்களோட மதிப்பு தெரியாமல், அதோட அருமை பெருமைகள் தெரியாமல் இன்னைக்கு அதை நம்ம கேவலப்படுத்தியும் ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன்லையும் வச்சுருக்கோம். இது எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு, விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றமே இதை கையில் எடுத்து இந்த நாட்டு நாய்களுக்கு எதிராக செயல்படுற அளவுக்கு இங்கே பெரிய சரி நடந்திருக்கு. இதில் முக்கியமாக ஊடகங்கள், அவங்களுக்கு ஊடகங்களோட பங்கு ரொம்ப அதிகம். அதை நாட்டு நாய்களை தெருநாய்களாக சித்தரித்து அதை ஆபத்தாகவும் ஒரு பெரிய ஆபத்தான சூழலை எதிர்கொண்டு இருக்கிற மாதிரியும் ஒரு சித்தரித்து காட்டியிருக்காங்க. இதனால் மக்களும் அதோ நாயினாலே ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விலங்கு அப்படின்னு அவங்க மனசில் பதிஞ்சு போயிடுச்சு. அதனால் அதுங்களுக்கு நிறைய தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்காம நம்ம நாட்டு நாய்களை அதோட அருமை பெருமைகளை தெரியாமல் நம்ம அதை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அவங்க உண்மை. இதை வலியுறுத்தியும் நம்ம நாட்டு நாய்களோட அருமை பெருமைகளை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் நாடு முழுவதும் தொடங்கும். இந்த சைக்கிள் பயணம் வெற்றிகரமாக அமையறதுக்கும், இந்த சைக்கிள் பயணத்தை எப்படி வெற்றிகரமாக அமைக்கலாம் அப்படின்றதுக்கு உங்களோட ஆலோசனைகளும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. இது யாரோ நடத்த சைக்கிள் பயணம் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாட்டு நாய்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற நம்ம ஒரு குடிமகனாக இந்த பயணத்தை வெற்றி அடைய வேண்டியது நம்மளோட கடமை. அதனால் உங்களோட ஆலோசனைகள் தேவை, உங்களோட ஆதரவுகள் தேவை. இதை எதிர்பார்த்துட்ருக்கோம். விரைவில் இந்த சைக்கிள் பயணம், நாடு முழுவதுமான சைக்கிள் பயணம், இது பேர் ஹாப்பீஸ் ஜேர்னி. ஏன் இது ஹாப்பீஸ் ஜேர்னி அப்படின்னா, ஒரு நாட்டு நாய் தத்தெடுக்கப்பட்ட, ஒரு இளைஞனால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டு நாய். அந்த நாயோட அடிப்படையை வச்சு அந்த நாய் பேர் ஹாப்பி தான். உண்மையிலுமே அது ஹாப்பி தான். ஸோ இப்போ அந்த நாய் ஹாப்பி தான். இதேமாரி ஒவ்வொரு நாயும் நம்ம நாட்டு நாய்கள்லாம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது அது ஹாப்பீஸ் ஜேர்னி எடுத்துருக்கோம். அலோகாவுக்கு அடுத்தது, சுப்ரமணிக்கு அடுத்தது இந்த ஹாப்பி ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பேசும் பொருளாகவும் ஆகும். கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு முடியும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்டு நாய்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நம்மளோட முழு ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. ஒருத்தரும் நம்ம ஒரு மாநிலத்திலையும் இதை வரவேற்கணும், அவங்கள ஆதரவு தெரிவிக்கணும், பாதுகாக்கணும். இந்த பயணத்தை வெற்றி அடைய வைக்க வேண்டியது ஒவ்வொரு அனைவரின் கடமை. இந்த பயணத்தில் வெறும் நாட்டு நாய்களோட இது மட்டும் இல்லாமல் போகிற இடம்லாம் பழ வகைகள் மரத்தை நட்டு அந்த ஒரு அடையாளமாக நட்டு வச்சுட்டு வர்றது ஒரு அஜெண்டா. இன்னும் இது எப்படியெல்லாம் நம்ம சிறப்பாக்கலாம் அப்படின்றதுக்கு உங்களோட மேலான ஆலோசனைகள் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. உங்களோட ஆதரவும் தேவைப்படுது. தயவுசெய்து இந்த பயணத்தை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டக்கூடாது. நம்ம நாட்டு நாயை காப்பாற்றுறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சியில் இறங்கியிருக்கோம். உங்களை நம்பி வணக்கம்.